ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த கண்ட்ரோலரில் ரேடியோ மாஸ்டர் ரேஞ்சர் நேனோ மாடல் எப்படி மவுண்ட் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் மாடலில் மவுண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது மாடல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆண்டனா மவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, மீடியமான டைட் வச்சா போதும். அவ்வளோதான். நம்ம கண்ட்ரோலரில் மவுண்ட் பண்ணலாம். கண்ட்ரோலரில் இந்த டம்மி இருக்கும், இந்த டம்மியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் பண்ணிங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதை மேலே வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த மாடல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் உள்ளே போவோம். செட்டப் பேஜில் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இன்டர்னல் ஆர்எஃப்னு இருக்கும். இன்டர்னல் ஆர்எஃப் ஆஃப் பண்ணிக்கோங்க. அது ஆஃபில் தான் இருக்குது என்னோடய மாடலில். நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆனில் இருக்கும், சிஆர்எஸ்எஃப்பில் இருக்கும், நீங்கள் ஆஃபில் சேஞ்ச் பண்ணிங்க. சிஆர்எஸ்எஃப்பில் இருக்கும், ஆஃபில் சேஞ்ச் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஆர்எஃப் வந்து அதுவும் உங்களுக்கு வந்து ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் சிஆர்எஸ்எஃப்பில் சேஞ்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், சிஆர்எஸ்எஃப் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சிஸ்டம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் பேஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் பவர் இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக 250 மில்லிவாட்டில் இருக்கும். நீங்கள் 1000 மில்லிவாட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் மாடல் வந்து 1 வாட் சப்போர்ட் பண்ணோம். 1 வாட் சப்போர்ட் பண்ணால் கன்சியூம் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இது இங்கே செட்டிங் வந்து மில்லிவாட்டில் இருக்குது. நீங்கள் 1000 மில்லிவாட்டில் செட் பண்ணிக்கோங்க. 250லேருந்து 1000க்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது கீழே ஃபேன் த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். உங்களுக்கு இன்பில்டாகவே எக்ஸ்டர்னல் மாடலில் வந்து ஒரு ஃபேன் ஒன்று வரும். அந்த ஃபேனை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு வந்து அது எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும், ஆன் ஆகிற செட்டிங் மட்டும் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது லாங் ரேஞ்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரேஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா மாடியூல் வந்து கன்சியூம் பண்ணுற பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது ஃபேன் வந்து எந்த டைமில் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு 1000 மில்லிவாட்ஸ் இருக்குது எக்ஸ்டர்னல் பவர். நம்ம லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 500ல் ஆன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை 250ல் ஆன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். 250ல் ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 500 செட் பண்ணிக்கிறேன். 500 மில்லிவாட்ஸில் வச்சுருக்கேன். 500 மில்லிவாட்ஸ் வச்சா ஃபேன் கன்சியூம் பண்ணும்போது ஃபேன் ஆன் ஆகும். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த 2 செட்டிங் மட்டும். மாடல் பட்டனுக்குள்ளே போயிட்டு இன்டர்னல் ஆர்எஃப் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் ஆன் பண்ணிக்கோங்க. சிஆர்எஸ்எஃப்பில் செட் பண்ணிக்கோங்க. ஆன் இருக்காது, சிஆர்எஸ்எஃப்பில் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் வந்துட்டு சிஸ்டம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் பேஜுக்குள்ளே போங்க. அதில் டிஎக்ஸ் பவர் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு டிஎக்ஸ் பவர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஎக்ஸ் பவர் வந்து எக்ஸ்டர்னல் மாடல் வந்து 1000 மில்லிவாட் செட் பண்ணணும். நீங்கள் கம்மியாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நம்ம கம்மியாக வைக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது லாங் ரேஞ்சுன்றதுனால அதுக்காக தான் வந்து எக்ஸ்டர்னல் மாடல் யூஸ் பண்ணுவோம். அதனால் 1000 மில்லிவாட்ஸே செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் மாடல் ஆன் ஆகிடுச்சு. இங்கே லைட் இருக்குது பாருங்கள், RGB LED லைட்டு, ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ கன்சியூம் பண்ணல, பட் நம்ம 500 மில்லிவாட்ஸில் செட் பண்ணியிருக்கோம், அதனால் ஃபேன் ஆன் ஆகிருக்கு. ஓகே கைஸ், வேறு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.